ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு லெவலுக்கு பிறகு வந்து உங்களோட ப்ரைஸையே நீங்கள் பீட் பண்ணி கொண்டு போவீங்க. அவங்க நினைக்கிற அமௌண்ட் உங்களுக்கு சேல் ப்ரைஸ் வரும் மட்டும். லிஸ்டிங் ப்ரைஸ்ன்ற என்ன, ஒரு ஓவர் ஆஸ்கிங் பிட்டிங் வந்து ஏன் மறைமுகமாக நடத்தப்படுது? A pair of real estate brokers have had their contracts terminated by they'd been submitting fake offers on homes in order to create bidding wars. போட்டி 2 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான். இதில் பாதிக்கப்படுறது யாரு? I think the whole idea of blind bidding needs to go away. உண்மையிலே மக்கள் பிட் பண்ணி தான் இந்த ஓவர் ஆஸ்கிங் பிரைஸ்ல வீடுகளை வாங்குறாங்களா? Come up $10,000 and you'll get it. The entire bidding war process feels like it can be abused. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து சோல்ட் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் விற்கப்படுற வீடுகளை பற்றி தான் பேச போகிறோம். உண்மையிலே இது சோல்ட் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் விற்கப்படுதா? இந்த மாதிரி சைன்களை வந்து நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லிஸ்டிங் ப்ரைஸுக்கு மேலால் அதிக விலை கொடுத்து வாங்குகிற வீடுகளை தான் சோல்ட் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குது? ஏன் இது ஒரு மறைமுகமாக நடத்தப்படுது? இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்கேம் இருக்கா? இதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வாங்கின எல்லாருமே ஒரு சிலர் வந்து வீடுகளை வந்து ஃபோர்ஸ் க்ளோஸில் வந்து இழந்திருப்பீங்க. இன்னும் சிலர் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருப்பீங்க. இன்னும் சிலர் மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் லைன் ஆஃப் கிரெடிட் கார்டில் எடுத்து நீங்கள் பே பண்ணி கொண்டிருப்பீங்க. பேங்க் ஆஃப் கனடாவை குறை சொல்ல முடியாது. உண்மையிலே இதை வந்து நீங்கள் பிட் பண்ணி வாங்கினீங்களா, இல்லாட்டி இந்த ப்ரைஸுக்கு உங்களை வாங்க வச்சாங்களா? முதல்ல லிஸ்டிங் ப்ரைஸ்ன்றா என்னென்னு பார்ப்போம். மக்களுக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஒரு லிஸ்டிங் ப்ரைஸ்ன்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 799க்கு ஒரு ஹவுஸ் வந்து விற்கப்படுதுன்னு சொன்னால் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க 799க்கு ஆஃபர் அடித்தா தங்களுக்கு அந்த வீடு கிடைக்கும்ண்டு. உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு இருக்குது, 799க்கு லிஸ்ட் பண்ணியிருக்கு. இவங்க போய் இந்த வீட்டை பார்க்குறதுக்கு ரொண்டமாக ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை வந்து கால் பண்ணி அந்த வீட்டுக்கு 799 ஆஃபர் அடிக்கிறாங்க. 3 கிழமை ஆகிட்டு ஒரு பதிலும் இல்லை. இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த ஏஜெண்ட்டுக்கு, நாங்கள் ஆஃபர் போட்டோமே 799க்கு, ஏன் இன்னும் பதில் வரையிலண்டு, இன்னும் அந்த வீடு விற்கப்படையிலண்டு. அப்போ இவங்க கேட்குறாங்க, நாங்கள் கொடுத்த ஆஃபருக்கு எங்களுக்கு வீடை விற்கத்தானே வேணுமெண்டு. அதுக்கு அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 799 வந்து லிஸ்டிங் ப்ரைஸ், அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓவர் 1 மில்லியன். இதை முதல்ல சொல்லியிருந்தால் அந்த ஆஃபரை இவங்க வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் சைன் வச்சுருக்கவே மாட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதால யாருமே வீடு வாங்க மாட்டாங்க, எங்களுக்கு இந்த வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமுண்டு. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது பயர்ல தான் மிஸ்டேக், ஏஜெண்டில் இல்லை. பயர் சொன்ன ப்ரைஸுக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து ஆஃபரை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாருன்ட்டு. நான் கேட்குறேன், இது ஏஜென்ட்டுக்கு தெரியாதா 799க்கு இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையாண்டு? ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டம் தெரியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு இந்த லிஸ்டிங் ப்ரைஸ்ன்றா என்ன, சேல் ப்ரைஸ்ன்றா என்ன, ஓவர் பிட்டிங், ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் இது ஒன்றுமே தெரியாது. முன்னம் எல்லாமே புது டெவலப்மெண்ட், புது வீடுகள் நீங்கள் வாங்குறோன்னு சொன்னால் வருஷக்கணக்காகவே ஒரே ப்ரைஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட்ஸும் தரப்படும். அதே போல் வீடுகளோட லிஸ்டிங் ப்ரைஸை விட ஒரு 5000, 7000, 10,000 குறைச்சி தான் வீடுகள் விற்கப்படும். எப்போ ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வீடுகள் விற்கப்பட்டதோ அப்போ தான் பில்டர்ஸும் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண தொடங்கினாங்க. அப்போ லேபர் கோஸ்ட், மெட்டீரியல் கோஸ்ட், சப்ளை பிரச்சனை ஒன்றுமே இருக்கல. 2014 ஒரு சேல்ஸ் நடந்தது. ஒரே ஸ்ட்ரீட்டில் 2 டவுன் ஹவுஸ் விற்கப்பட்டது, ஒரே பரப்பளவு, ரெண்டுமே பக்கத்து வீடுகள். இந்த டவுன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணப்பட்ட டவுன் ஹவுஸ், இந்த டவுன் ஹவுஸ் வந்து பேஸ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணப்படாத டவுன் ஹவுஸ். 2 வீடுமே 399 லிஸ்டிங் ப்ரைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் 2 வியூவிங் தான் நடந்தது. இங்கே வந்து 32 வியூவிங் நடந்திருக்கு. இந்த ஓப்பன் ஹவுஸுக்கு வந்த ஒருத்தருமே இந்த ஓப்பன் ஹவுஸுக்கு வரவே இல்லை. 20 ஆஃபரில் வந்து 399க்கு லிஸ்ட் பண்ணது வந்து 455க்கு விற்கப்பட்டது.
இங்கே வந்து ஒரு ஆஃபருமே வரவே இல்லை. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சரியா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து சோல்ட் சைன் வந்துட்டு இந்த வீடு ஓப்பன் ஹவுஸ் நியூ லிஸ்டிங் ஏஜெண்டோட இப்போ இந்த வீட்டில் லூஸ் பண்ண பயர்ஸ் எல்லாமே சேம் ஏஜெண்டோட இந்த வீட்டுக்கு வந்து ஆஃபர் அடிச்சிருக்கிறாங்க. ஆஃபர் அடித்து அதே கிழமையே 360க்கு வந்து இந்த வீடு விற்கப்பட்டுட்டு அதுவும் பேஸ்மெண்ட் ஃபினிஷோட. இதில் பாதிக்கப்பட்டது வந்து பயர்ஸ் தான், வின் பண்ணது வந்து ஏஜென்ட்ஸ். எப்படின்னு சொன்னால் இந்த முதல் கிழமையில் 2 வீடும் லிஸ்டிங்குக்கு வரும் பொழுது இந்த வீடு வந்து 5% கமிஷனோட வந்தது, இந்த வீடு வந்து 1% கமிஷனோட வந்தது. ஸோ இதனால தான் எந்த ஒரு ஏஜெண்ட்டுமே பயர்ஸை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டி கொண்டு வர இல்லை. இந்த வீடை மட்டும் ஆஃபர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதே அடுத்த கிழமை இது விற்றா பிறகு இவங்க ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை வந்து 5%க்கு மாற்றினதால் இங்கே வந்த எல்லாருமே இங்கே வந்து ஆஃபர் அடிக்க வலிக்கிட்டாங்க. இந்த 5%க்காக இந்த 2 வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 355க்கு விற்கப்படுது, இது 360க்கு விற்கப்பட்டது. இந்த பயர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 5000 கூட கொடுத்தாவது இந்த வீட்டை வாங்கியிருக்கலாம், இது பேஸ்மெண்ட் ஃபினிஷ்ட். ஆனால் தானே இந்த வீட்டை வாங்கலைன்னு சொன்னால் தண்டே ஏஜென்ட் சொன்னதாம் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, ரிப்பேர் இருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த வீட்டை வந்து வியூ பண்ண வரையலன்ட்டு. ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு கமிஷன் குறைவாக இருக்கிறதால வந்து ஒரு நல்ல வீடு வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே விற்கப்படலை. இங்கே வந்து வீட்டோட கண்டிஷனை விட வீட்டோட கமிஷன் தான் பார்க்கப்பட்டது. இந்த சிச்சுவேஷனை பாருங்க, ஒரு புது டெவலப்மெண்ட் ஏரியா ஒரு வீடுகளுமே விற்கப்படையில்லை. முதலாவதாக ஒரு வீடு வந்து யூனிட் வந்து விற்கப்படுது 449க்கு லிஸ்ட் பண்ணி 540க்கு விற்கப்படுது, 91,000 ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில். அதே சப்டிவிஷனில் வந்து 1 வீக் லேட்டராக இன்னும் ஒரு யூனிட் வருது விற்கிறதுக்கு. அவங்க அப்படின்னு சொன்னால் 449க்கு லிஸ்ட் பண்ணி 545க்கு விற்கிறாங்க. இந்த வீட்டை விட இன்னும் 5000 கூட்டி விற்கப்பட்டுள்ளது அந்த வீடு. உண்மையிலே இந்த $545,000 வந்து ஆஃபர் வந்திருக்குமா இல்லாட்டி இது மேக் பண்ணப்பட்ட ஒரு ஆஃபரா? இங்கே தான் நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வந்து ஒரு ஸ்கேம் இருக்குன்னு சொல்கிறேன். எப்பொழுதுமே ஒரு ஏஜெண்ட்டை ப்ரைஸை பீட் பண்ணுறதான் இன்னொரு ஏஜெண்ட்டை வந்து வழக்கம். அப்போ தான் இவர் ஒரு டாப் ஏஜெண்ட்டாக வர முடியும். ஒரு 5000 குறைச்சி நீங்கள் விற்பீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஏஜெண்ட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடுகளை எப்படியும் எந்த லெவலுக்கு போய் விற்க தயாராக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கிளிப்பை பாருங்கள். A pair of real estate brokers have had their contracts terminated by they'd been submitting fake offers on homes in order to create bidding wars. A La Presse investigation revealed they allegedly had friends and family members submit bogus offers on homes they were selling to create a sense of competition among legitimate buyers to drive up prices. The statement goes on to say the work of brokers is based on the relationship of trust with their clients, which is an essential element in a real estate transaction. I think the whole idea of blind bidding needs to go away. Terry Kalakos with Northeast Real Estate says the way the bidding process works encourages buyers to overpay. There needs to be transparency in the offers that are coming in. So basically, if you're bidding on a house that is selling for $500,000 and you're going in at $490,000 and you have someone coming in and telling you need to bona fide this offer because we have competing offers, you need to know what those competing offers are. According to La Presse, in at least one instance, Giroir and Dauphiné Fortin had a friend submit a lowball offer to scare a prospective buyer into unnecessarily upping his bid by $40,000. Neither Giroir nor Dauphiné Fortin returned our request for comment. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயர்ஸை வந்து ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் நீங்கள் வீடுகளை வாங்க வைக்கலாம். உண்மையிலே இந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு $500,000 தான் லாஸ்ட் ஆஃபர் வந்திருக்குன்றாலும், ஆனால் வாங்குகிற உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து எப்படி வருது, என்ன மாதிரி ஆஃபர்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஏஜென்ட் நினைச்சா உங்களை வந்து இன்னும் ஒரு $45,000 கூட கொடுத்து வாங்க வைக்கலாம் இந்த யூனிட்ஸை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு $799
லிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு வீட்டை வந்து நீங்கள் $950,000 பிட் பண்ணி வாங்குறீங்க. $150,000 ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வந்து நீங்கள் பிட் பண்ணி வாங்குறீங்க. லெட்ஸ் சே இதில் 4 பிட்டர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு வைப்போம். உங்களோட சேர்த்து 3 பிட்டர்ஸுமே $850,000 வந்து விட்ரோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் $950க்கு வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் $100,000 கூட கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கு முதலே இது $850 விட்ரோ பண்ணியிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் $860, $855 கொடுத்து இந்த யூனிட்டை வாங்கியிருப்பீங்க. இந்த பிட்ஸ் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது உங்களை இந்த ப்ரைஸுக்கு வாங்க வைக்கலாம் இந்த ஏஜென்ட்ஸ் நினைச்சா. It's like anybody who tries to purchase a home, especially in the Greater Toronto area, finds themselves in a bidding war. It seems weird to me that there's a lack of transparency. Like when you put in a bid, right, you don't know what anybody else has bid. Right. And so then how are you supposed to, if you're a buyer, trust that you're not overpaying if you go back for more? Like it seems a bit shady. You know what? It should be transparent. I've been a real estate agent now for almost 10 years, but I'm also just a human living in Ontario and a consumer. It is not fair. It shouldn't, because if somebody goes in, let's just take 500,000, $500,000. If there's 4 offers, let's say somebody offers 600,000, and then there's 3 other offers, let's say at 550 or 510. That person that paid 600,000 would not have had to pay 600,000 if they knew what the other offers were. And unfortunately, in this market, sometimes that's very high and almost close to an uncomfortable level for some buyers just to get into the market. Yes, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மற்ற ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருந்தால் நீங்கள் நிறைய பணம் வந்து சேமிச்சிருக்கலாம். அந்த ஆஃபர்ஸ் தெரியாதனால தான் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ஆஃபர்ஸுக்கே நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க. What happens if that listing agent were to go back to those top offers and say, hey, you're a little bit under another offer, come back with more? You're not allowed to say you're a little bit under, because then you're revealing what the other offers could be. What you can say as a listing agent, you can say, do you want to improve your price? That's a legal way of saying, come up $10,000 and you'll get it. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு லெவலுக்கு பிறகு வந்து உங்களோட ப்ரைஸையே நீங்கள் பீட் பண்ணி கொண்டு போவீங்க. அவங்க நினைக்கிற அமௌண்ட் உங்களுக்கு சேல் ப்ரைஸ் வரும் மட்டும். The entire bidding war process feels like it can be abused. That's why I think it should be all open. Consumers should see what the other offers are and should know if they're paying $100,000 more than the one right behind them. நீங்கள் எவ்வளவு கூட கொடுத்து ஒரு வீடை வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி சேல்ஸும் கூடும். அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கமிஷனும் அதிகமாகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 700,000லேயே பிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஆனால் 900,000க்கு இவர் மட்டுமே பிட் பண்ணி இந்த வீட்டை வாங்கியிருப்பார். இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து நிறைய நாங்கள் போடலாம். But have you ever witnessed anything that, practice-wise from other agents that probably wasn't the most right thing to do? Yeah, like what can happen is a listing agent could say, come up $50,000 and it's yours. இந்த மாதிரி வெளியில் வராத ஃபேக் பிட்டிங் வந்து டெலிஃபோன் கன்வர்சேஷனே இருக்குது. உண்மையிலே ஒரு பிட்டிங் ஒரு ஏலம்னு சொன்னால் வந்து வாங்குகிற பயருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பயருக்கே தெரியாமல் நடக்கிற பிட்டிங் வந்து இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. சரி, இவங்க ஏன் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் பிட் பண்ணி இந்த வீடுகளை உங்களுக்கு விற்கிறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோத்துக்கு நீங்கள் கூட விலையில் வீடுகளை அவங்க விற்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு அவங்க ஃபேமஸ் ஆகிறது மட்டும் இல்லை, இன்னும் வீடுகள் அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விலையை கூட்டி விற்க ஒரு $1 million ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்பீங்களா இருந்தால் ஏஜென்ட்டுக்கு மட்டும் ஒரு 5% பார்த்தா $50,000 வந்து கமிஷன் கொடுக்க வேண்டி வரும். அந்த 50,000 விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த டேக்ஸையும் பே பண்ணி விடுறீங்க. அதையும் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சிச்சுவேஷனை பாருங்கள். இவர் 985 மட்டும் பிட் பண்ணி இந்த வீட்டுக்கு போயிருக்கார். இதுக்கு முதல்ல பிட் பண்ணவர் வந்து இவரோட சேர்ந்து 910லேயே கைவிட்டு போயிட்டார், தன்னால் முடியாண்டு. இவரை எப்படி கொண்டு போய் 985 மட்டும் கொண்டு போய் வச்சுருக்கா பாருங்கள். இருந்தாலும் இவருக்கு 985 விட இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் அதை விட்டு விட்ரா பண்ணி வெளியில் வந்துட்டார்.
அவங்க திரும்பி ஃபோன் பண்ணி 985K நாங்கள் ஆஃபரை தரோம்னு சொல்லியும் இவர் அதை எடுக்கலை. நெக்ஸ்ட் வீக் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 910க்கு கடைசியாக 2ஆவதாக கேட்டவருக்கே அந்த வீடு வந்து விற்கப்பட்டிருக்கு. இவர் இந்த வீட்டை வாங்கியிருப்பாராக இருந்தால் $75,000 செகண்ட் விட்டரை விட அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பார். இந்த 910க்கு ஆஃபர் பண்ணதும் 985க்கு ஆஃபர் பண்ணவரும் 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே தெரியாமையே ஒரே வீட்டுக்கு பிட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் இவருக்கு இந்த பிட்டிங் வந்து எப்படி நடந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வாங்கின எல்லாருமே ஒரு கஷ்டத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதால மோர்கேஜ் பே பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வாங்காமல் இருந்தால் ஓரளவாக சமாளிச்சிருக்கலாம். இனிமேல் இந்த ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் பிட்டிங் எல்லாமே மக்களுக்கு நேரடியாகவே தெரிஞ்சிருக்கணும், மறைமுகமாக நடக்கவே கூடாது. அதே போல் ஒரு வீட்டோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், அப்ரேசல் ப்ரைஸ் எல்லாமே வாங்குகிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வாங்குகிற மக்கள் சரியான விலையில் வீடுகளை வாங்குறாங்களான்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.